இன்றைய ரவுண்டப்ல முக்கியமான செய்திகளை ஒரு வரியில பார்க்கலாம். இழிவானது வெட்கக்கேடானது கார்கேவினுடைய பேச்சுக்கு அமித்ஷா கடும் கண்டனம். என்ன நடந்தது அப்படின்னா, காஷ்மீர்ல கதுவா அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஜஸ்ரோட்டா பகுதியில் காங்கிரஸ் சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் பேசும்போது மல்லிகார்ஜுன கார்கே மயக்கம் போட்டு விழுந்தாரு. அதற்கு பிறகு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு மீண்டும் மல்லிகார்ஜுன கார்கே பேசும்போது, அவ்வளவு சீக்கிரம் நான் இறந்து விட மாட்டேன், மோடியை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கும் வரை நான் உயிரோடு தான் இருப்பேன், நான் உங்களுக்காக போராடுவேன் அப்படின்னு பேசியிருந்தார். இந்த பேச்சு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கருத்து தெரிவிச்சிருக்காரு. அந்த கருத்துல கார்கேவுடைய பேச்சுங்கிறது இழிவானது வெட்கக்கேடானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கார்கேவினுடைய பேச்சு அவரது வெறுப்பு மற்றும் அச்சத்தை காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கார்கேவினுடைய உடல்நலத்தை பொறுத்தவரை அவர் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன் மாதிரி அமித்ஷா சொல்லியிருந்தார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியில் யானை, தேர்தல் ஆணையம் தெரிவித்த பரபரப்பு பதில். கடந்த ஆகஸ்ட் 22 விஜய் தன்னுடைய கட்சியின் கொடி மற்றும் கொடி பாடலை அறிமுகப்படுத்தினார். பகுஜன் சமாஜ் கட்சியின் யானை சின்னத்தை தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய கொடியில பயன்படுத்தியிருப்பதாக பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு தேர்தல் ஆணையம் பதில் கொடுத்திருக்காங்க. அந்த பதில் விஜய்க்கு சாதகமாக வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா, அரசியல் கட்சி கொடியில் இடம்பெறக்கூடிய சின்னங்களுக்கு ஆணையம் ஒப்புதலோ அங்கீகாரமோ வழங்காது. தேர்தல் ஆணையம் ஒப்புதல் அங்கீகாரம் கொடியில் இடம்பெற்ற சின்னங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அதனால தமிழக வெற்றி கழக கொடியில யானை இடம்பெற்ற விவகாரத்துல தேர்தல் ஆணையம் தலையிடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதோட தேர்தல் நேரத்துல தமிழக வெற்றி கழகம் யானை சின்னமாக பயன்படுத்த முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க. சின்னமா பயன்படுத்த முடியாது, ஆனா அதே சமயத்துல கொடியில பயன்படுத்தினா அதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க. மழைநீர் கால்வாயில் விழுந்து ஒருவர் உயிரிழப்பு, நிர்வாக சீர்கேடு காரணம் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னை அசோக் நகர்ல சாலையோரம் உரிய வழிமுறைகள் பின்பற்றாம முறையாக தடுப்புகள் வைக்கப்படாத நிலையில் இருந்த மழைநீர் கால்வாயில அம்பேத்கர் நகரை சேர்ந்த ஐயப்பன் என்பவர் தவறி விழுந்து மரணமடைந்தார். அது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டார். அந்த அறிக்கையில குண்டும் குழியுமான சாலைகள், நிரம்பி வழியும் கழிவுநீர் குழாய்கள், குடிநீர் குழாய்களை கலக்கக்கூடிய கழிவுநீர், நேற்று முன்தினம் பெய்த 10 சென்டிமீட்டர் மழைக்கு பல் இழிக்கும் மழைநீர் வடிகால் அமைப்பு, வெள்ள நீரால் நிரம்பி வழிந்த சாலைகள், மழை நீரால் கொசு உற்பத்தி கேந்திரமாக மாறியுள்ள மாநகராட்சி பூங்காக்கள் அப்படின்னு அவல நிலையில வைத்திருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய திமுக அரசினுடைய சென்னை மாநகராட்சியின் நிர்வாக சீர்கேடு இந்த துயர சம்பவத்துக்கு காரணம். இந்த மரணத்திற்கு தமிழக மக்கள் மீது சிறிதும் அக்கறை இல்லாத, குடும்ப நலனையே பிரதானமாக கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் அப்படின்னு அந்த அறிக்கையில எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்காரு. செந்தில் பாலாஜி தியாகி அப்படின்னா பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் துரோகிகளா அப்படின்னு பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு. அரசு வேலை வாங்கி தரதா பல்லாயிரக்கணக்கானர்கிட்ட இருந்து லட்சக்கணக்கில் பணம் வாங்கி மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு செந்தில் பாலாஜி தியாகி அப்படின்னா, அவர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க தங்களுடைய சொத்துக்களையும் வாழ்க்கையும் இழந்து தவிக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் என்ன துரோகிகளா அப்படின்னு முதலமைச்சர் தான் விளக்கணும். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படிங்கிறவர் 7.5 கோடி நாட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் பொதுவானவர், நடுநிலை தவறாத நீதிபதியாக இருந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வழங்க வேண்டியது அவருடைய கடமை. ஆனா அவரோ கடமையை மறந்து விட்டு மோசடி செய்தவருக்கு வழக்கறிஞராக மாறி அவருக்காக வாதாடி கொண்டிருக்காரு. இது அவர் வகிக்கும் பதவிக்கு அழகு கிடையாது. செந்தில் பாலாஜியை முதலமைச்சர் வலிந்து ஆதரிப்பதையும் புகழ்வதையும் பார்க்கும்போது செந்தில் பாலாஜி மீதான மோசடி வழக்கு விசாரணை தமிழ்நாட்டில் நியாயமாக நடக்குமோ அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. அதனால இது வேற மாநில நீதிமன்றத்துக்கு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ராமதாஸ் அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காரு. வடகிழக்கு பருவமழையின் போது ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படாத வகையில் செயல்பட வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அதுல தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்துகிட்டு பேசினாரு. அப்போ முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது இருந்தாலே எந்த பாதிப்பையும் நாம தடுத்துட முடியும். கடந்த 3 ஆண்டுகளாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம தொடர்ந்து எடுத்துட்டு வரோம். தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு அப்படின்னு 2 பருவ காலங்கள்ல தமிழ்நாட்டின் மழை கிடைக்கிறது. இதுல அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரை நீடிக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை காலத்துலதான் தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியான மழை கிடைக்கிறது. முன்னாடியெல்லாம் வடகிழக்கு பருவமழையானது பருவம் முழுவதும் பரவலாக பெய்து கொண்டிருந்த சமீப காலமாக இந்த காலநிலை மாற்றத்தால சில நாட்களிலேயே மழை மொத்தமாக பெய்து விடுது. இன்னும் சொல்ல போனா சில மணி நேரத்திலேயே மொத்த மழையும் வந்தது. அதனால இதை எதிர்கொள்வதுதான் மிக மிக முக்கியமாக இருக்கு. இதனால பொதுமக்கள் பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க. எந்த ஒரு சவாலாக இருந்தாலும் அதுல ஈடுபடக்கூடிய எல்லாருமே ஒருமித்த கருத்தோடு ஓரணியாக நின்று செயல்பட்டால் அதுல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு.
வெள்ள பாதிப்புக்கு மத்திய அரசு உதவவில்லை. மம்தா பானர்ஜி, மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியிருக்காங்க. மேற்கு வங்கத்தில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையால மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகள்லாம் வெள்ளத்தில் மிதக்கிறது. அது தொடர்பாக ஆய்வு பணிகளை மேற்கொண்ட பிறகு செய்தியாளர் சந்திப்பின் போது மம்தா பானர்ஜி பேசுறாங்க. அப்போ மத்திய அரசு மேற்கு வங்கத்துக்கு உதவல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. நேபாள வெள்ளப்பெருக்கு 170 தாண்டிய உயிரிழப்பு. நம்முடைய அண்டை நாடான நேபாளத்துல கனமழை பெய்துகிட்டு இருக்குது. வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவுலாம் ஏற்பட்டு வருது. அதில் இப்போ வரைக்கும் 170க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க. 42 பேரை காணல. இன்னும் அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே போகுது. வருத்தம் அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டு வருது. கிட்டத்தட்ட 170 பேர் வரை பலியாக இருக்காங்க. 40க்கும் மேற்பட்டவர்கள் காணவில்லை. அவர் தேடக்கூடிய பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருது. அங்க மழை பொழிவு என்பது இன்னும் அதிகமாக தான் இருக்கு நேபாளத்துல. சூடுபிடிக்கும் தேர்தல் பிரச்சாரம். கமலா ஹாரிஸை கடுமையாக விமர்சிக்கும் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் 5ஆம் தேதி நடக்க இருக்கிறது. ஆளும் கட்சியான ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய தற்போதைய துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ், எதிர்கட்சியான குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இடையே கடுமையான போட்டி ஏற்பட்டு வருது. இந்த போட்டியில ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டிட்டு வராங்க. அதனுடைய உச்சமாக டொனால்ட் ட்ரம்ப் கமலா ஹாரிஸை கடுமையாக சாடி பேசியிருக்காரு. அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதற்கு கமலா ஹாரிஸும் உரிய பதிலடியை கொடுத்துட்டு வராங்க. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. குமரிக்கடல் மற்றும் தமிழக பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால ஒரு சில இடங்கள்ல மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மழை பொறுத்த வரைக்கும் கோவை மாவட்டம் மலைப்பகுதிகள், அதே போன்று நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பூர், சேலம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இலங்கையில் கைத்துப்பாக்கிகளை திரும்ப ஒப்படைக்க முன்னாள் எம்பிக்கள் 100 பேருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இலங்கையில் இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்ச அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் கட்சி தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க வின் பண்ணாரு. பதவியேற்றுக் கொண்ட அவர் இலங்கை நாடாளுமன்றம் கலைக்கப்படுது அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டாரு. இலங்கை நாடாளுமன்றத்துக்கு வருகிற நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் பொது தேர்தல் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் தீவிரமாக போயிட்டு இருக்கு. அந்த வகையில தான் கைத்துப்பாக்கிகளை ஒப்படைக்கும்படி முன்னாள் எம்பிக்களை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் அறிவுறுத்தி இருக்கு. அக்டோபர் 2 விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில்